மனித வாழ்க்கை ஆசைகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் பற்றுதல்களால் நிறைந்தது. இந்த ஆசைகளே பல நேரங்களில் நமக்கு மன அழுத்தத்தையும் துன்பத்தையும் உருவாக்குகின்றன. இந்த ஆழமான உண்மையை திருவள்ளுவர் திருக்குறளின் 4ஆம் குறளில் மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் கூறுகிறார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த குறளின் கருத்து மிக எளிமையானது, ஆனால் அதன் பொருள் மிகவும் வலிமையானது. ஆசையும் இல்லை, வெறுப்பும் இல்லை, பற்றுதலும் இல்லாத உயர்ந்த நிலையிலிருக்கும் இறைவனின் திருவடிகளை உண்மையான மனதுடன் சரணடைந்தவர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பம் நிலைக்காது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இங்கு துன்பம் இல்லை என்பதன் பொருள் வாழ்க்கையில் சோதனைகள் வராது என்பதல்ல. மாறாக அந்த சோதனைகளை பயமின்றி எதிர்கொள்ளும் மன உறுதி, அமைதி மற்றும் தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும் என்பதே அதன் உண்மையான அர்த்தம். ஒரு மனிதன் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளும்போது அவனுடைய மனம் இலகுவாகிறது. பற்றுதல்கள் குறையும்போது பயம் குறைகிறது. வெறுப்பில்லாதபோது உறவுகள் தூய்மையாகின்றன. இதனால்தான் திருவள்ளுவர் கூறுகிறார், உண்மையான இன்பம் வெளியில் இல்லை, அது நம்முடைய மனநிலையில்தான் உள்ளது. ஆசைகளை குறைத்து பணிவுடன் அறத்தோடு வாழும் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் உறுதியுடன் நிற்பான். இதுவே திருக்குறள் 4ஆம் குறள் நமக்கு கற்றுத்தரும் என்றென்றும் பொருந்தும் வாழ்வியல் ஞானம்.